ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டரமால ஸ்பாட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கண்கால ட்ரமோட 53வது பத்தாம் பார்க்க போறோம். நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்னோட அப்பாவோட வீட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன்னு சினிப் சொன்னதை நினைச்சு மெரியம் அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பையன் மெரியமும் முறைச்சு பார்த்துட்டு இங்கிருந்து ஓடிடுவான். நயம் சினிப் 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. நதிர் 2 பேரையும் வெல்கம் பண்ணுவாங்க. கோர்ட்ல நடந்ததை பத்தி நதிர் கிட்ட ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. சினிப் நீ அவரோட முகத்தை பார்த்தியா அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. சட் சினிப் கிட்ட நீ யார் கூட தங்கியிருக்க விருப்பம்னு கேட்டாரு. நான் என்னோட அப்பா கூட தங்கி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன்னு சினிப் சொன்னான். அந்த டாக்டர் இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிட்டாரு. என்னோட பிரேயர் எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிச்சு. அதே சமயத்துல என்னோட பொண்ணு சரியான அடியை எடுத்து வச்சிருக்கா, நீ எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துருவா. நதீர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி என்னோட பொண்ணு கையாலே காஃபி போட்டு சொல்லி நாம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லுவாரு. நயம் நதீர் கதவை தருங்க, நான் என்னோட பொண்ணை பார்க்கணும்னு மெரியம் கத்துவாங்க. பாரு சந்தோஷத்தை கிடைக்க வந்துட்டா, நீங்க யாரும் மெரியம் இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாது. ஒருவேளை யாராவது கதவை திறக்க ட்ரை பண்ணீங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்பா அம்மாவும் திரும்ப வரணுன்றது அதானே நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, அப்புறம் இதுக்காக இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. ஏன்னு இப்படி சொல்லிட்டு இருக்க, எல்லாருக்கும் அவங்களோட இடம் தெரியும், குழந்தைங்க குழந்தைங்களா தான் இருக்கணும், வீட்டுல உள்ள குடும்ப பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கிறோம், நீ நல்லா யோசிச்சுட்டு பேசு. இப்போதைக்கு உன்னோட அம்மா கொஞ்சம் கஷ்டப்படட்டும், அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லாரு. அப்பா நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்றது, இது மாதிரி அவங்கள வெளில விடாதீங்கன்னு சொல்லுவா. பாருடா நான் சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இப்போதைக்கு இந்த கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. நான் சொல்றதை கேளுங்க, என்னோட பொண்ணை நான் பாக்கணும்னு நினைக்கிறேன், கதவை திறங்கன்னு சொல்லுவாங்க. நீ கத்திரிக்கோளை தூக்கி போட்டுட்டு போனா இப்ப கொஞ்சம் கூட அவமானப்படாம இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்னோட பொண்ணை பாக்குற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன். நதீர் நயம் கதவு தரங்கன்னு கத்துவாங்க. இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும், அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்திருக்கேன்னு ஒரு லேடி கேட்பாங்க. நீ எதுக்காக இங்க வந்த, முதல்ல இங்க இருந்து போன. இங்க உள்ள ஆண்கள் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் கத்தவும் மெரியம் ஒரு மாதிரி மயக்க வர ஆரம்பிச்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் மெரியம் கூட போயிருந்திருக்கலாம், நீ அவங்களை தனியா விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லாரு. நான் என்ன பண்றது, மெரியம் என்னன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் சினிப் அங்கதான் தங்க போறா, அதனால மெரியமும் அங்கதான் தங்க போறாங்க, இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. உன்னால வேணா இது எல்லாத்தையும் ஏத்துக்க முடியும், ஆனா எதுவுமே நார்மலா நடக்கல, இது எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. மெரியம் சினிப் 2 பேருக்குமே அந்த வீட்டுக்கு போறதுல விருப்பம் இல்ல, அவ இப்படிப்பட்ட முடிவெடுத்து இருக்கத்தான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாரு. சினிப் எப்பவுமே அப்படிப்பட்ட முடிவெடுக்க மாட்டா, இதுல ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு தாத்தா சொல்லுவாங்க. தாத்தா நீங்க சொல்றது சரிதான், எனக்குள்ளயும் இதே கேள்விதான் இருக்கு, எதுக்காக அவ அவளோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னான்னு கேப்பா. ஒருவேளை அந்த பையனை விட்டு வரதுல அவளுக்கு விருப்பம் இல்லையோ என்னமோன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒருவேளை அப்படி இருந்தா இதுக்கப்புறம் நீங்க சினிப்பை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சுனைட் என்கிட்ட கோர்ட்ல சொல்லியிருந்திருக்க மாட்டான்னு சொல்லுவாரு. லெவன்ட் இந்த முடிவை மாத்த முடியாதான்னு கேட்பாங்க. மாத்த முடியும்பா, சினிப் அவளோட முடிவை மாத்தணும், இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. நான் போயிட்டு சினிப் கிட்ட கேட்கிறேன், ஒருவேளை எல்லார்கிட்டயும் அவ சொல்லனா கூட என்கிட்ட அவ சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. வேற நீ டிடெக்டிவ் மாதிரி ஆக்ட் பண்றதை நிறுத்து, முதல்ல நீ படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து, வாப்பகலான்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. வேறையும் கத்திரிக்கோளை தூக்கி போட்டுட்டாங்க, அதனால யாருமே அவங்க கிட்ட கைண்டா நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. நீ சொல்றது சரிதான், ஆனா இந்த விஷயத்துல இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா நீங்க ஷேரெல்லாம் சொல்லாதீங்க, தேவைப்பட்ட அங்க உள்ள எல்லாரையும் என்னால அழிக்க முடியும்னு சொல்லுவாரு. அப்பாவுக்கு ஷேக்கிங்கா இருக்கும், ஏன்னு இப்படி சொல்றேன்னு கேட்பாங்க. அப்பா இது ரோசரியோட ஒரு பார்ட் சுனையோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கையில இருந்துச்சு, இதுல இருக்கிற மணி சாடிகொடாயி வச்சிருக்கிற ரோசரியில இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லுவாரு. இப்ப நீ என்ன சொல்ற, சாடிகொடாயி கொலைக்காரன்னு சொல்றியான்னு கேட்பாங்க. சில பேரோட ஹேபிட்டை மாத்த முடியாது, அவ ஒரு ஏமாத்துக்காரன்னு ஹஸ்னா சொல்லுவாங்க. அங்க அவளை ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அந்த டெவில் பிற்குள்ள இந்த இடத்துக்குள்ள விடவே கூடாது, அவ தேவையில்லாம பொண்ணுங்களுக்கு ஸ்கூலை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்னு ஹொரசர் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம அவளை சும்மாவே விடக்கூடாது, அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும்னு ஹஸ்னா சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்கோம், ஆனா இப்போ வரைக்கும் அவ திருந்தவே இல்லை, இந்த முறை நம்ம அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு ஹொரசர் சொல்லுவாங்க. இது மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் பிற்குள்ள தனியா பண்ண முடியாது, கண்டிப்பா சினிப்க்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், சினிப்க்கு இதை பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா சுனைட்டுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லுவாரு. சுனைட்டுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்காக அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஹஸ்னா கேட்பாங்க. இதுக்கு மேலே நேரத்தை வீணாக்காம அவளை இங்கிருந்து அனுப்புறதா நல்லது, நான் போயிட்டு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹஸ்னா கிளம்புவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது மாதிரி ஆர்குமெண்ட் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல, இப்ப இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னு நீங்க துளியோல கூட யோசிக்க மாட்டீங்களா? பாருங்க பிர்குலும் சுனைடும் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பெரியவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. பிர்குலை கூட்டிட்டு போய் அவ கையில கத்திரிக்கோளை கொடுத்து அவளோட முடியை கட் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல, அவ இதை நினைச்சுலாம் துளியோல கூட கவலைப்பட மாட்டா. ஒருவேளை பெரியவங்களுக்கு முன்னாடி சுனைட்டுக்கு எதிராக அவ ஏதாவது சொன்னான்னா நமக்கு அது சதகமா இருக்குன்னு சொல்லுவாரு. பிர்குல் இது மாதிரிலாம் பண்ணுவானே நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஒருவேளை இது பொய்யா இருந்தாலும் சரி, சுனைட்டுக்கு இதை பத்தி தெரியாம இருந்திருக்க தர வாய்ப்பு இல்லைன்னு ஹஸ்னா சொல்லுவாங்க. இது பொய் கிடையாது, உண்மைதான், ஆனா இதுல கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு ஹொரசர் சொல்லுவாங்க. முதல்ல நீங்க சந்தேகப்படத்தை நிறுத்துங்க, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க பாக்குறது தான் நல்லது, என்ன இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சாதான் ஒருத்தரால நிம்மதியா இருக்க முடியும். சுனைடால இப்போ உங்களோட மனசுக்குள்ள ஏற்பட்ட சந்தேகத்தை பெரியவங்க எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாரு. அல்லாதான் நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹொரசர் இங்கிருந்து போவாங்க. சாடிப் அவரோட கையில வேற ஒரு ரோசரி வச்சிருப்பாரு, சோகமா அதே பார்த்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹஸ்னாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எங்களோட ஏரியால நீ இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல, முதல்ல நீங்க இருந்து போன்னு எல்லாரும் கத்துவாங்க. அப்பா வெளில இவ்வளவு
இவ்வளோ பேர் இருக்காங்களே, உங்களோட கண்ணுக்கு தெரியலையா? அம்மாவை அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அம்மாவை உள்ள விடுங்கன்னு சொல்லவா? இதெல்லாம் உன்னோட அம்மா முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ரூல்ஸ் மீறினா என்ன எடுக்கணும் உன்னோட அம்மா தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் அவளை கல்லால் அடிக்கட்டும், நல்லா திட்டட்டும். எல்லாரும் சொல்லுவாங்களே நம்மள உருவாக்குனவங்க நமக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு, அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப நான் போயிட்டு அவங்க கிட்ட பேசுறேன், நான் மிஸ்ஸஸ் அம்மா, அதனால நான் சொல்றத அவங்க கேட்பாங்கன்னு சொல்லுவா. சினப், நேத்து வரைக்கும் நீ மிஸ்ஸஸ் அம்மாவா இருந்த, இன்னைக்கு நீ என்னோட பொண்ணு, அதனால யாருமே நீ சொல்றத கேட்க மாட்டாங்க. உன்னோட அம்மா மாதிரியே நீயும் நம்பாதவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும்னு சொல்லுவாரு. அப்ப அவங்க என்னோட அம்மா ப்ளீஸ் விடுங்கன்னு சொல்லிட்டு வெளில போக ட்ரை பண்ணுவா. பாருடா, நீ உன்னோட அம்மா மாதிரி இருக்கன்னு சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிடுவாரு. ஈஃபெல்ல வந்து நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னு கத்துவான். நைமுக்கு பயங்கரமா கோவம் வரும். ஈஃப உள்ள அனுப்பி விட்டுருவாரு. நைம், இந்த லேடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க இங்க இருக்கிறதுல எங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை, இவங்களை இங்க இருந்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. மரியம், நீ உன்னோட கையால கத்திரிக்கோலை தூக்கி போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்த பத்தி யோசிச்சிருக்கணும். இதுக்கு மேலேயும் நீங்க இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்லுவாங்க. என்னோட பொண்ணை பாக்குற வரைக்கும் இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். யாரு நல்லவங்க யார் பழி போடுறாங்கன்னா எல்லாம் முடிவு பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, முதல்ல இங்க இருந்து போன கூட்டத்துல உள்ள எல்லாரும் கத்துவாங்க. ஒருசர் தன்னோட கையை தூக்குவாங்க, எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. இப்ப மட்டும் நான் என்னோட கையை இறக்கணும்னு வச்சுக்கோயேன், நீ உன்னோட கையில இருந்து கத்திரிக்கோலை தூக்கி போட்டதுக்கு சமம். நான் என்னோட கையை நல்லதுக்காக தான் தூக்குவேன், நல்லதுக்காக தான் இறக்குவேன். இப்ப மட்டும் நான் என்னோட கையை கீழே இறக்கணும்னா யாராலையும் இவங்களை தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்னால தடுக்க முடியும்னு சொல்லிட்டு சின்னட வருவான். எல்லாரும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. எல்லாரும் அவங்களோட மிஸ்டேக்கை சரி பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? எதுக்காக நீங்க மத்தவங்களோட மிஸ்டேக்கை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்மளோட இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்க இவங்க கூட போட்டி போட்டு இவங்களுக்கு சாபம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா? இதுதான் உங்களோட டாஸ்கா? இதுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா? நீங்க எல்லாரும் பிலிவர்ஸ் தானே? இதுக்கப்புறம் யாரும் இங்க இருக்க கூடாது, முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவான். உடனே எல்லாரும் இங்க இருந்து போயிடுவாங்க. ஒரு சிறுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா கோவம் வரும். சின்னட மறைச்சு பார்ப்பாங்க. மிஸ்ஸஸ் அம்மா, இந்த நெருப்பை நீங்க தூண்டி விட்டு எரிய விடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லுவான். உடனே இங்க இருந்து போயிடுவாங்க. நைம் சைலண்டா உள்ள போகலான்னு பார்ப்பாரு. நைம் இங்க வாங்கன்னு கூப்பிடுவான். அச்சோ, இந்த முறை என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு சைலண்டா பக்கத்துல வந்து நிப்பாரு. மீரியம் இந்த கேப்பை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. உங்களோட ஒய்ஃபுக்கு முன்னாடி எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, அவங்களை எதிர்த்து நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல, உங்களால எப்படி இதே முதல்ல இருக்க முடியுதுன்னு கேட்பான். ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இதுல இருந்து அவ கொஞ்சமாவது பாடத்தை கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் அவ சுயநினைக்கு வருவான்னு நினைச்சேன். என்ன கோர்ட்ல கேஸ் முடிச்சதான் அவ வீட்டுக்கு வர வேணான்னு முடிவு பண்ணியிருந்தான்னு சொல்லுவாரு. சரி, கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க நினைப்பான். சினிப்பா அவளோட அப்பாவை தேர்ந்தெடுத்தா, நம்பிக்கை இல்லாத அவங்க கிட்ட போக வேணும்னு அவ முடிவு பண்ணிட்டா. என்னோட பொண்ணு அவளோட அப்பாவோட வீட்டுக்கு வந்துட்டா, அதனாலதான் அவளோட அம்மாவும் இங்க வந்திருக்கா. அவரையுமே கூட்டிட்டு போகலான்னு வெளில வந்தா, அதே நேரம் நீங்க வந்துட்டுன்னு சொல்லுவாரு. சினிப்பு இங்க இருக்காளான்னு கேட்பான். அம்மா, சினிப் வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லுவாரு. அம்மா, சின்னடி நான் உள்ளதான் இருக்கேன், என்ன வெளில விடுங்கன்னு சினிப் கத்துவா. சின்னடிக்கு பயங்கரமா கோவரும். இப்போயே போயிட்டு அவளை வெளில விடுங்கன்னு சொல்லுவான். அப்பா, சாடி இதை பண்ணிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனா சின்னோட அப்பாவும் இதை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இதே ரோசரியா அவரும் பயன்படுத்திருக்காருன்னு சொல்லுவாரு. சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? அவரை பத்தி யாருக்காவது தெரியுமான்னு கேட்பாங்க. சின்னோட அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அவர் காணாம போயிட்டாரு, அதனால அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாரு. அப்ப உண்மையாவே யார் கொலை பண்ணான்னு சின்னடிக்கு தெரிஞ்சிருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் பண்ணிக்க சொல்றது சரிதான். அன்னைக்கு சின்னடி அங்கதான் இருந்தான், அவன் எல்லாத்தையுமே பார்த்திருக்கான். ஆனா அவனோட சுச்சுவேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சுப்பா, அதனால அவனோட மைண்ட் மொத்தமும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவனுக்குள்ளே அவன் எல்லா மெமரிஸையும் புதைச்சிட்டான். அது வெளில வருமா, அதை எப்படி வெளில வர வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லுவாரு. இதை நீ இர்ஃபானுக்கு எதிராக தானே பயன்படுத்தணும்னு நினைச்சேன், இப்ப இர்ஃபானே உயிரோட இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பா, நீங்க சொல்றது சரிதான், இப்போதைக்கு யாரும் மிரட்டல, ஆனா நம்ம உண்மையா நடந்துக்கிறோம்ல, உண்மையாவே தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதுன்றது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நீ உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ப்ராசிக்யூட்டர்கிட்ட கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்ப சின்னடி இதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணா தன்னோட அம்மாவை கொலை பண்ணிருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிடாதா? குறிப்பா அவனோட அப்பாவும் சித்தப்பாவும் சஸ்பெக்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு கேட்பாரு. என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ சின்னட் கிட்ட நேர்ல சொல்லணும்னு நினைக்கிறதானே நினைப்பாங்க. அப்பா, நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேனா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் என்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அவன் கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு அவன் முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. நீ பெஸ்டான ஆப்ஷன் சொல்லிட்டு டாக்டர் மாதிரியே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்பா, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பாரு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீ சின்னோட அப்பா மாதிரி நடந்துக்கல, அவனோட டாக்டர் மாதிரி தான் நடந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ உனக்கு என்னாச்சு? ஏன் நீ கோர்ட்ல அப்படி சொன்ன? எதுக்காக நீ உன்னோட அப்பாவை தேர்ந்தெடுத்தேன்னு கேட்பாங்க. அம்மா, இது எல்லாத்துக்கும் அப்பா தான் காரணம். ஒருவேளை நான் அங்க தங்கி இருக்கணும்னு சொன்னா மீராவை பத்தி அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அம்மா, உண்மையாவே மீராவை தத்தெடுத்திருக்காங்கம்மா. ஒருவேளை நான் அங்கிள் லெவன்ட்டோட வீட்டுல தங்குறேன்னு சொல்லியிருந்தானா அப்பா மீரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் நான் என்னோட அப்பாவோட வீட்டுல தங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னு சொல்லுவா. நீங்க எதுவும் பேசாதீங்க, வாயை முட்டு இருங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னா இல்லையான்னு கேட்பாங்க. மரியம்னு பயங்கரமா கத்துவாரு. சுனேட் முறைச்சு பார்ப்பான். மரியம், நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாத, போயிட்டு பெஸ்டி கிட்ட டீல் பண்ணி கொண்டு சொல்லுவா.
சொல்லுவாரு. எங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்காக நான் பெஸ்டி கிட்ட போயிட்டு பேசணும்னு கேட்பாங்க. போயிட்டு டாக்டரோட ஒய்ஃப் கிட்ட பேச, அவங்க கிட்ட போயிட்டு கத்துன்னு சொல்லுவாரு. அப்ப இதெல்லாம் பண்ண சொல்லி அவங்க தான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்களான்னு கேட்பாங்க. ஆமா, அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நான் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க தான் என்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க தான் இந்த பாதையை என்கிட்ட காட்டினாங்கன்னு சொல்லுவாரு. கோவமா இங்கிருந்து போயிடுவாங்க. சுனைட் இவருக்கு பக்கத்துல வந்து முறைச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளில போவான். அல்லாதான் உனக்கு உதவி பண்ண சுனைட், நான் உனக்காக ப்ரே பண்றேன்னு சொல்லுவா. சுனைட் மத்தவங்களுக்காக ப்ரே பண்றத அல்லா எப்பவும் ஏத்துக்குவாரு. நீ மிராவுக்காக இதை பண்ணிருக்க, அல்லாவோட விருப்பத்தோட நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்துறேன். அப்புறம் உன்னோட அப்பாவை எப்படி வருத்தப்பட வைக்கலாம்னு நம்ம யோசிக்கலாம்னு சொல்லுவாரு. என்னோட அம்மா எனக்கு பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உனக்கு பதவி கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும்னு சொல்லுவா. ஒருவேளை நான் சக்சஸ் ஆகலன்னா என்ன பண்றது, 999 நாள் நான் உள்ளே இருப்பேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? இவனோட அப்பா கிட்ட சரண்டர் ஆகிடுவேன்னு கேட்பான். ப்ராஃபெட் அலி சொல்லியிருக்காரு, நம்மளோட கண் பார்வை போனாலும் நம்மள யாராலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை உன்னோட சித்தப்பா ஜெயிச்சா கூட நீ சொல்றதான் நான் கேட்பேன்னு சொல்லுவா. அப்ப நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை காப்பாத்துறதுக்காக நான் இன்னும் அதிகமா ஹார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நான் போயிட்டு சேனை பார்க்கணும், நான் கிளம்புறேன்னு சொல்லுவான். நீ என்ன சொல்ற, சேன் இங்க இருக்கான்னு நினைக்கப்பா. என்ன கொஞ்ச நாளைக்கு அவன் என்னோட கெஸ்டா இருக்க போறான். அப்பதான் அவன் உன்னையும் எதுவும் பண்ண மாட்டான், அவனையும் அவன் எதுவும் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லுவான். சும்மா என்னை பார்த்துட்டு இருக்கதை சாப்பிட்டுன்னு பக்கத்தில் சொல்லுவாரு. நான் இப்ப இங்க இருந்து போகலாமான்னு கேட்பான். இல்ல, நீ போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லுவாரு. இப்ப எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் என்னோட வீட்டுல மாத்திரை வச்சிருக்கேன், போயிட்டு நான் மாத்திரை எடுத்துட்டு திரும்ப நான் இங்க வந்துடுறேன்னு சொல்லுவான். கொஞ்சம் தண்ணி குடியே, அதுவே போதும், நீ மாத்திரை சாப்பிடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லுவாரு. எழுந்து இங்க இருந்து போகலான்னு பார்ப்பான். சுனைட் உள்ள வரவும் ஷாக் ஆயிடுவான். இப்ப நீ எங்க போறேன்னு சுனைட் கேட்பான். முதல்ல நீ உட்காருன்னு பகதீர் சொல்லாரு. இவருக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல, எதுக்காக இவர் இங்க இருக்காரு, என்னாச்சுன்னு கேட்பான். சான்னி பேசினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவான். என்ன என்கிட்ட இருந்து கண்டுபிடிக்க போறியா, நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். சுனைட் குரான்ல உள்ள வார்த்தையை சொல்லுவான். அது இவனுக்கு சுத்தமாவே புரியாது. எனக்கு ஒன்னும் புரியல, நீ துர்கிஷ்ல பேசினீன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். இவன் யூனஸ் மாதிரி கிடையாதுன்னு பகதீர் கிட்ட சொல்லவும், யாரு யூனஸ்ன்னு கேட்பான். அவர் விறகையும் தண்ணியும் எடுத்துட்டு வர்றாரு, அது மாதிரி உனக்காகவும் எதையாவது கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவான். வெறுக்குள்ள ஒரு ஸ்டோர் ரூம்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. சாடி உள்ள வரும்போதே ஒரு சேரோட வருவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்ககிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாமா வேணாமான்னு கூட எனக்கு சுத்தமா தெரியலன்னு சொல்லுவாரு. கிரீட் பண்றது உங்களுக்கு தான் நல்லது, எதுக்காக நீங்க என்ன மாஃபியா பாஸ் மாதிரி இங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேப்பா. என்ன மாஃபியான்லாம் பேசிட்டு இருக்க, இப்ப பாரு நீ போய் சொல்லிட்டு இருக்க, நீ செஞ்ச தப்ப சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன், எனக்கு கதைகள்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒருத்தர் ப்ராஃபெட் அலியோட எதிரிகிட்ட போயிட்டு, உங்களுக்காக நான் அலிய கொல்றேன்னு சொன்னாரு. என்னப்பா சொல்ற, நீ ப்ராஃபெட் அலிய கொல்ல போறியான்னு எதிரி ஷாக் ஆகிட்டாரு. இப்ப நான் அவங்க பக்கம் தான் இருக்கேன், அவங்க எல்லாரையும் நான் ஏமாத்தி அலிய கொன்னுறேன்னு சொன்னான். அதுக்கு எதிரி என்ன சொன்னார் தெரியுமா, இதை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு. அதை கேட்டு இவன் ஷாக் ஆகிட்டான். நம்மளோட ப்ராஃபெட் என்ன சொல்லியிருக்காரு, ஒருத்தவங்களை ஏமாத்தி கொல்றவங்களை எப்பவுமே நம்ம ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்புறவங்க எப்பவுமே இன்னொருத்தவங்களை கொல்ல மாட்டாங்க. பிறகுல் நீ தெரிஞ்சிட்டேன்னு சொன்ன, நாங்க உன்னை ஏத்துக்கிட்டோம். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், உன்னோட இமாம் எங்க இன்னைக்கு பாரு. நல்லா கேட்டுக்கோங்க, என்னோட இமாம் அல்லா மட்டும்தான், தேவையில்லாம நீங்க இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு முறை அவங்க என்னோட முடிய தொட்டுட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க, மெரியம் மாதிரியே நான் கத்திரிக்கோலை கீழே போட்டுட்டு போக மாட்டேன். யார் என்ன தொட வராங்களோ அவங்கள நான் என்னோட கையாலேயே கத்திரிக்கோலை வச்சு குத்திடுவேன்னு சொல்லுவா. பிறகுல் நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அதை நீ பயன்படுத்திக்கோ. தேவையில்லாம நீ என்னோட ஆரிஃபோட மனசை உடைக்காதன்னு சொல்லாரு. என்ன ஆரிஃபா, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேப்பா. எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆல்ரெடி உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீ பிலிவர்ஸ் கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லு, இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்க கூடாது. நீ மட்டும் தனியா இதை பண்ணலன்னு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் முன்னாடியும் போயிட்டு சுனைடும் நீயும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு சொல்லுன்னு சொல்லுவாரு. சுனைடுக்கு இதை பத்தி சுத்தமா தெரியாது. தேவையில்லாம நான் உங்களுக்காக போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவா. அவங்கிட்ட மொத்தமா 2 முகம் இருக்கு, ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எல்லாருக்கும் முன்னாடி நீ சுனைடுக்கு எதிராக பேசினா மட்டும்தான் உன்னால இங்கிருந்து வெளில போயிட்டு ஆரிஃப் கூட சேர முடியும்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க சொன்ன கதையோ உங்களாலேயே கேட்க முடியல, அப்படித்தானே? எங்க உங்களோட எதிரியை ஏமாத்துறதாக ஒரு ஆளை தேடிட்டு இருக்கீங்களான்னு கேப்பா. பிறகுல் நான் உனக்கு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன், நல்லா கேர்ஃபுல்லா யோசி. நான் சொல்றதை நீ கேட்டீங்கன்னா சின்னோட பாத்துல நீ சேராம இருக்கலாம், இல்லைன்னா நீ நெருப்புல எரிஞ்சிருவேன், நான் உன்னை எரிச்சிருவேன்னு சொல்லுவாரு. ஆரிஃப் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். நான் அவனை கூட்டிட்டு இங்கிருந்து போயிடுவேன், நீங்க சொல்றதா நான் எப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்லுவா. அம்மா ஆரிஃப் எங்க, காலையில இருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை, உன்னை பாக்குறதுக்கு அவன் வரலையா, உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? அல்ல, அவன் எங்க போனான்னு தெரியல, நீ கேர்ஃபுல்லா யோசின்னு சொல்லிட்டு வெளில வந்து கதவை லாக் பண்ணிடுவாரு. என்னச்சுங்க, அவ ஒத்துக்கிட்டலான்னு ஹஸ்னா ஆர்வமா கேட்பாங்க. அவ ஒத்துக்கலாம், நான் சொல்றது அவ கண்டிப்பா கேட்பா. ஆரிஃப் எங்க, அவனை நான் தேட போறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போவாரு. ஆரிஃப் கூட ஒருத்தர் இருப்பான் பாரு, உன்னோட மாஸ்டர் தான் கால் பண்றாருன்னு போனை காட்டுவான். ஏதோ உன்னோட டாஸ்க், நீ எனக்காக ரோசரி பண்ணி கூட, அதை செய்யறதுக்கான பொருள் எல்லாமே இங்க இருக்குன்னு சொல்லுவான். சுனை, நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், இந்த மணி என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்பான். உன்னோட மைண்டையும் கையையும் பிஸியா வச்சிருக்கணும், அப்பதான் நீ டெவலப்
டெவில பார்க்க மாட்டேன், டெவில தொட மாட்டேன்னு சொல்லுவான். சின்னாடி இது ரொம்ப ஈஸி, நான் 1/2 மணி நேரத்துல இதை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு கேட்பான். அல்ல உனக்கு உதவி பண்ணாரு, இது வரைக்கும் யாரும் இதை 1/2 மணி நேரத்துல முடிச்சதில்லைன்னு சொல்லிட்டு ரூம்ல உள்ள எல்லா மெழுகுவர்த்தியவும் அணைச்சு விட்டுருவான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, இருட்டுல என்னால இப்படி இதை பண்ண முடியும்னு கேட்பான். அந்த அவன் கிட்ட டெவில் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால, வெளிச்சம் இல்லைன்னா உன்னால டெவில பார்க்க முடியாதுன்னு சொல்லுவான். அவன்கிட்ட எல்லாம் போகலான்னு பாப்பாரு. நீங்க எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. சின்னட பக்கத்தாக போறேன்னு அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லாரு. கதவு தட்டுற சத்தம் மிரியம் தான் வந்திருப்பாங்க. வேற இங்க நினைப்பாங்க, மாடியில தான் இருக்கா, எதுக்காக நீங்க அவளை பத்தி கேக்குறீங்கன்னு கேட்பாரு. அப்ப அவங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சனுக்கு கூட்டிட்டு போவாங்க. மிரியம் என்னாச்சு, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு பெஸ்டி கேப்பா. ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, அதனால நான் என்னோட சுயநினைவை இழந்துட்டேன். பெஸ்டி, நீ என்ன மாதிரியான ஆளு, நீ என்னோட வீட்டுக்கு வந்து என்னை பத்தி தப்பா பேசினா நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். வேறவும் சரி, இப்போ ஒருத்தர் பார்க்க கூடாதுன்னு சொன்னா அதை கூட நான் ஏத்துக்கிட்டேன், இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு சொல்லுவாங்க. மிரியம், நீங்க அமைதியா என்னாச்சுன்னு நார்மலா சொல்றீங்களான்னு கேட்பாரு. செனிப்பா அவளோட அப்பா வீட்டுக்கு போறேன்னு கோர்ட்ல சொன்னதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. பெஸ்டி, உனக்கு என்னாச்சு, நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. எங்க உங்களோட பொண்ணை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி நான் என்னோட பொண்ணை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இதை பண்ணேன். செனிப்பா அவளோட வீட்டுக்கு போயிட்டான்னா மீரா தத்தெடுத்த பொண்ணுன்னு அவகிட்ட சொல்ல மாட்டேன்னு நைம் சொன்னாரு, அதுக்காக தான் நான் இதை பண்ணேன்னு சொல்லுவா. அப்ப இது எல்லாத்துக்குமே நீ தானே காரணம், இது எல்லாத்தையும் நீ தானே பிளான் பண்ணன்னு கேட்பாங்க. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, என்னோட பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன், அவளோட அம்மா அவளை பாதுகாக்கிறது என்னோட கடமை. லெவன்ட் மீரா தத்தெடுத்த பொண்ணுன்னு அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ அழுதா, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. பெஸ்டி, எதனால என்னோட பொண்ணை விட உங்களோட பொண்ணு தான் வேல்யூவானவன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் மீரா மாதிரி உள்ள பொண்ணுங்க அழக்கூடாது, செனிப் மாதிரி உள்ள பொண்ணுங்க அழணுமான்னு கேட்பாங்க. மீரா அழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப மீரா மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் அவ்வளவுதான் நினைக்கப்பா. இந்த பொண்ணு மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன ஜட்ஜ் பண்றதுக்கான எந்த ஒரு ரைட்ஸும் உனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன பிளேம் பண்றதுக்கான எந்த ஒரு ரைட்ஸும் உனக்கும் இல்லை, நீ சுயநினைவா. நீ மட்டும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன், நான் கண்டிப்பா நைமுக்கு இதை பத்தி எப்பவும் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லுவா. 2 பேரும் அமைதியா இருங்க, மிராவுக்கு கேட்ட போகுது, தேவையில்லாம இப்படி ஆர்குமெண்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாரு. உங்களோட பொண்ணு, அதனால சொல்யூஷனை நீங்களே கண்டுபிடிங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நைம் பிளாக்மெயில் பண்றாருன்றதாக என்னோட பொண்ணு கஷ்டப்படுறதுக்கு நான் எப்பவும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில போவாங்க. லெவன்ட்டுக்கும் பெஸ்டிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது, 2 பேரும் மாத்தி மாத்தி முகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய மிராவோட ரூம்க்கு வருவாங்க. என்னாச்சு, நீங்க அழுதீங்களான்னு கேப்பா. எல்லாடா செல்லம், நான் அழலன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அழுது ஏதாவது நடிக்க போறீங்களா, ஏன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க வந்து உட்காருங்க, நம்ம 2 பேரும் பேசுறான்னு சொல்லிட்டு எழுந்திருப்பா. பக்கத்துல உள்ள கிளாஸை தள்ளி விட்டுருவா. அச்சோ பாருங்களேன், நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், முதல்ல நான் கிளீன் பண்றேன், அப்புறமா நம்ம பேசலாம்னு சொல்லுவா. சரி, நீ போயிட்டு உன்னோட வேக்கம் கிளீனர் எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. கடன்னு கிளம்பிடுவா. இந்த பொண்ணு ரொம்ப கிரேசியா இருக்கா, இப்ப நானும் கொஞ்சம் கிரேசியா ஆனா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. மீரா வேக்கம் கிளீனர் எடுத்துட்டு வந்ததுமே, நான் இதை கிளீன் பண்றேன், உன்னோட பெட்ல உள்ள எல்லாத்தையும் நீ எடுன்னு சொல்லுவாங்க. மீரா சமத்து பிள்ளையா பெட்ல உள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் அடிச்சு வைப்பா. மிரியம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. பாரு, இது ரொம்ப நல்லா கிளீன் பண்ணிடுச்சு, என்னோட மூளையில உள்ள எல்லாத்தையும் அப்படியே கிளீன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. செனிப் எதுக்காக கோர்ட்ல அப்படி சொன்னான்னு கேப்பா. எனக்கு தெரியலடா, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பாங்க. ஒருவேளை ஜுனைட் காரணமா இருப்பானான்னு கேப்பா. பாரு, தேவையில்லாம நீ இதை பத்தி எல்லாம் யோசிக்காதன்னு சொல்லுவாங்க. நான் நல்லபடியா ஸ்கோர் பண்ணானு தெரியல, ஆனா வாழ்க்கையை பத்தின பாடத்தை நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் வளர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவா. இப்போதைக்கு நீ உன்னோட புத்தகத்துல உள்ள பாடத்தை மட்டும் கத்துக்கிட்டா போதும், தேவையில்லாம நீ உன்னோட பேரண்ட்ஸோட பிரச்சனை எல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவாங்க. அப்பன், இதை பத்தி நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவாரு. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நீங்க சொல்றத நாங்க எல்லாரும் கவனமா கேட்போம்னு சொல்லுவான். பிர்குல் பேசினா எல்லாமே மாறிடும், ஆனா பிர்குல் கிட்ட நம்ம ஆரிஃபை பேச வைக்கணும். ஆமா, ஆரிஃப் எங்க காலையில உங்களோட வீட்டுக்கு தான் வந்திருந்தான், அப்புறம் திரும்ப வரல எனக்கு பாரு. மாஸ்டர், இந்நேரம் அவன் வந்திருக்கணுமே, உடனே நான் கால் பண்ணி கேக்குறேன்னு சொல்லுவான். நயம் தங்கிக்கிட்டே உள்ள வந்து முட்டி போட்டு பேச ஆரம்பிப்பாரு. எங்க எல்லாருக்கும் நீங்க தான் முடிச்சிட்டு ஆகணும், நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன், உங்களுக்கே என்னை பத்தி நல்லா தெரியும், நான் உங்களோட பக்கம் தான் இருக்கேன்னு திரும்பவும் உங்ககிட்ட சொல்றது அதான் வந்தேன்னு சொல்லுவாரு. நயம், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, ஏற்கனவே என்னோட மண்டைக்குள்ள 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நான் சத்தியமா சொல்றேன், நீங்க வெறுமையா பேசுறதை கேட்கிற அளவுக்கு என்கிட்ட பலம் இல்ல. நயம், நீ உன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லுவாரு. மாஸ்டர், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன மெத்தட்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்பாரு. நீ போயிட்டு உன்னோட தங்கச்சி கிட்ட பேசு, அவன் மட்டும் ஜுனைடுக்கு எதிராக சாட்சி சொன்னான்னு வச்சுக்கோயேன், அப்ப நான் உன்னை நம்புறேன்னு சொல்லுவாரு. மாஸ்டர், நான் சொல்றத அவ கேட்க மாட்டா, அவளுக்கு சுத்தமா மூளை இல்ல, ஒருவேளை நான் சொல்றத அவ கேட்டிருந்தானா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து அவ போயிருக்க மாட்டான்னு சொல்லுவாரு. சரி, ஆரிஃப் கிட்ட இதை பத்தி சொல்லு, அதுவே போதும்னு சொல்லுவாரு. மாஸ்டர், உங்களோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவான். டைமுக்கு ஒன்னும் புரியாது, எதுக்காக நீங்க ஆரிஃபை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. ஆரிஃபை பத்தி அவகிட்ட சொல்லு, அதுவே போதும்னு சொல்லுவாரு. பெருகுல எழுதிட்டு இருப்பா. கதவு திறக்கிற சத்தம் கேட்கவும் கண்ணை தொடச்சிட்டு யாருன்னு பாப்பா. டைம் பார்த்தது ஷக் ஆயிடுவா. உன்னை இங்க அனுப்பி விட்டாங்களான்னு கேப்பா. பெருகுல், உனக்கு எதுவும் ஆகலையில, நீ நல்லா இருக்கியா, உனக்கு பசிக்குதான்னு கேட்பாரு. எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேப்பா. அவன் நினைச்சு கவலைப்பட்டேன், அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்தேன், திரும்பவும் உன்னை இங்கிருந்து அனுப்பக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன்னு சொல்லுவாரு. லாஸ்ட் டைம்
நீ தான் என்ன இங்க இருந்து துரத்துன, இப்ப என்னாச்சு நிக்கப்பா? இந்த முறை உன்னை மட்டும் துரத்த போறதுல, நீ மட்டும் பிடிவாத கரியா இருந்தா என்னோட பொண்ணையும் இங்க இருந்து துரத்திடுவாங்கன்னு சொல்லுவாரு. அப்ப அவங்க ஒத்துக்கலன்னா நீ போயிட்டு அவங்க கிட்ட பேசுன்னு சொல்லுவா. என்னால அதை மட்டும்தான் பண்ண முடியும். சுனிட பத்தின உண்மையை சொல்ல சொல்லி முடிச்சிட்டு உங்ககிட்ட சொன்னார்ல, அதை நீ பண்ண வேண்டியதானே? எதுக்காக நீ தேவையே இல்லாம பிடிவாத கரியா இருக்கன்னு கேப்பாரு. சாடி கூட ஒன்னும் உங்களோட முஷிட் கிடையாது. சுனேடுக்கு இந்த பதவி கிடைக்காதுன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேப்பா. என்ன சொல்லிட்டு இருக்க? அல்ல அப்படிலாம் நடக்க விட மாட்டாருன்னு சொல்லுவாரு. ஆமால, உன்னோட பிரச்சனை ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. ஒருவேளை சுனேடுக்கு மட்டும் இந்த பதவி கிடைச்சிருச்சுன்னா இது வரைக்கும் நீ செனிப்க பண்ண எல்லாத்துக்கும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் மெரியுமையும் உன்னையும் டிவோர்ஸ் பண்ண வச்சிருவான். அதுக்காக தானே நீ இந்த அளவுக்கு ஹார்டா பண்ணிட்டு இருக்கன்னு கேப்பா. உன்னோட பிரச்சனை ஆரிஃப் தானே? எனக்கு இதை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு இதை பத்தி தெரியும். சாடிதான் என்கிட்ட இதை பத்தி சொன்னாரு. உன் விருப்பப்படி நீ என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிற. எது சரி எது தப்புன்னு உனக்கு இப்போ வரைக்கும் தெரியலன்னு சொல்லுவாரு. ஒருவேளை நீ மனுஷனா இருந்திருந்தேன்னா நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லிந்திருப்பேன்னு சொல்லுவா. எனக்கு அதை நினைச்சல கவலை இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் செனிப்க உன்னால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. படிப்பை பத்தின எண்ணத்தை அவளுக்குள்ள நீ எப்படி வர வச்சேன்னா எல்லாருக்கும் மட்டும்தான் தெரியும். நீ அவளோட அம்மாவும் சேர்ந்தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. பிற்குள் சுயன எனக்குவா, நான் சொல்றதை மட்டும் பண்ணு. பெரியவங்க கிட்ட உண்மையை சொல்லு, அது மட்டும் போதுன்னு சொல்லுவாரு. நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். ஜெனடிக்கு இதை பத்தி தெரியாதுன்னு சொல்லுவா. அப்ப நீ போய் சொல்லு, செனிப்காக இதை பண்ணு, உன்னோட குடும்பத்துக்காக நீ இதை பண்ணுன்னு சொல்லுவாரு. ஒருவேளை செனிப் மட்டும் இங்க இருந்திருந்தானா என்ன உண்மையை சொல்லிதான் சொல்லியிருப்பா. நீ எப்பவுமே உன்னோட ஒய்ஃபுக்கு நல்ல ஹஸ்பண்டா இருந்ததில்ல, உன்னோட பொண்ணுக்கு நல்ல அப்பாவா இருந்ததில்ல. பொய் சொல்றது உனக்கு வேணா பொருந்தும், எனக்கு பொருந்தாது. நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவா. நயமுக்கு பயங்கரமா கோவரும், சேர தூக்கி போட்டு போவாரு. கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிட்டு பேசுவாரு. நீ சொன்னது உண்மைதான், நீ சொன்னது உண்மைதான்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவாரு. பிறகுலால இதெல்லாம் தங்கிக்க முடியாது, அழ ஆரம்பிச்சிருவா. லெவன்ட் மீரா மெரியம் விட்டு தூரமா இருந்தா மட்டும்தான் நம்மளால சேஃபா இருக்க முடியும்னு சொல்லுவா. கரெக்டா மெரியம் வந்துருவாங்க. எதுக்காக நான் மீரா விட்டு தூரமா இருக்கணும், நான் என்ன பண்ண நினைப்பாங்க. அங்க ஏதாவது சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னு வெஸ்டி சொல்லிட்டு இருக்கா. மீராவும் நைமும் தூரமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். சோ நாங்க உங்களை பத்தி சொல்லல, நீங்க மீரா விட்டு தூரமா இருந்தா நைம் இங்க வராம இருப்பார்ல, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லுவாரு. ஆமாங்க, நான் உங்களை பத்தி சொல்லல, நைமை பத்தி தான் சொன்னேன்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் நைம் மீராவை மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாரு. நாங்க மீராவை வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம். ஏற்கனவே அவ வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால இப்ப நாங்க அவளை அனுப்ப போறோம்னு சொல்லுவா. எனக்கு இதுல எப்பவுமே விருப்பம் இருந்ததில்ல, ஆனா இப்ப வேற எந்த ஒரு சாய்ஸும் இல்லை, இதை பண்ணி தாகணும்னு சொல்லுவாரு. அப்ப இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு அவளால பார்க்க முடியாதா, நான் போயிட்டு கிளீன் பண்றேன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்டா இருக்கும். மீராவை எங்க படிக்க வைக்கிறதுன்னு நான் போயிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு வெஸ்ட் இங்க இருந்து போயிடுவாங்க. மீரா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் செனிப்பா நைம் கிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். போதும், நீங்க பதட்டப்படாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லுவாரு. எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கு, இதனால ரெண்டு பொண்ணுங்களும் தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, எல்லாமே நாசமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கிச்சனை பார்த்ததுக்கு எப்படி சொல்றீங்க? மீராவோட ரூம் பார்த்துருந்தீங்கன்னா ஷாக் ஆகி இருப்பீங்கன்னு சொல்லுவாரு. அவளோட ரூமுக்கு போயிட்டு தான் வந்தா, ரொம்ப மோசமா வச்சிருந்தா, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஓகே விடுங்க, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்களே பாத்துக்கோங்க, இது உங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டை காட்டுவாங்க. லெவன்ட்டுக்கு ஒன்றும் புரியாது, இது என்ன புதுசா ரிலீஸ் ஆயிருக்கானு பாரு. எங்களோட ஏரியால இருக்கிற ஒருத்தங்க கிட்டதான் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெஸ்டிக்கே இதை பத்தி தெரியாது, உங்களுக்கு எப்படி இதை பத்தி தெரியும்னு கேட்பாங்க. சரி, உங்களுக்கு இதை பத்தி தெரியும் தானே, சொல்லுங்க நீங்க பாரு. இதுல கார்பனேட், வினிகர், லெமன் எல்லாமே இருக்கு, அதனால பாத்திரத்துல உள்ள பிசு பிசுப்பு எல்லாமே போயிடுன்னு சொல்லிட்டு மிஷின் குள்ள போடுவாங்க. ஆஸ் யூஷுவல் இது ஒரு விளம்பரம் தான், டிஷ் வாஷருக்கு யூஸ் பண்ற பவுடருக்கான விளம்பரம். வாழ்க்கையில நீங்க எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கணும், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து உங்களை தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட வாழ்க்கையில பார்த்த ஸ்ட்ராங்கான பொண்ணு இதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாரு. என்கிட்ட எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, என்னால என்னோட பொண்ணு கூட பாதுகாக்க முடியல. அல்ல உங்களோட பொண்ணுக்கு லக்க கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. வேறம் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் லெவன்ட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிஷ் வாஷரை ஓபன் பண்ணி வைப்பாங்க. பாத்திரம் எல்லாமே பளபளப்பா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த லேடி சொன்னது உண்மைதான், பாத்திரம் எல்லாமே ரொம்ப பளபளப்பாகிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. செனிப் கிச்சனுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவா. எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. செனிப் பொண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நாங்க கேள்விப்பட்டோன்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் போனா இப்ப வந்துட்டேன், என்னோட அத்தையை நான் தேடிட்டு இருக்கேன், அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நினைக்கப்பா. எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பாருங்க, நான் மிஸ்ஸஸ் அம்மாவும் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், என்னோட அத்தை எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நினைக்கப்பா. இல்ல, எங்களுக்கு இதை பத்தி தெரியாது, மிஸ்ஸஸ் ஹாஸ்னாவுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கத்தானே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்னா உள்ள வந்து எனக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க. செனிப்பா அவளோட அத்தையை பத்தி எங்ககிட்ட கேட்டா நாங்க அவளை பார்க்கலன்னு சொன்னோன்னு சொல்லுவாங்க. செனிப்பு உன்னோட குடும்பத்தை எங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல, உன்னோட அத்தையை நாங்க பார்க்கலன்னு ஃபேஸா சொல்லுவா. கூடிய சீக்கிரம் யாருக்கு பதவி கிடைக்கும்னு தெரிஞ்சிடும், தேவையில்லாம இதை பத்தி கேட்டு யாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. செனிப்பு எதுவும் பேசாம வெளில வந்து ஒரு பொண்ணை கூப்பிடுவா. பாருடா, மிஸ்ஸஸ் அம்மா ஒன்னதான் கூப்பிடுறாங்கன்னு அவளோட அம்மா சொல்லுவாங்க. வெளிக்கே நான் என்னோட அத்தையை தேடிட்டு இருக்கேன், நீ அவங்கள பார்த்தியான்னு கேப்பா. எல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவங்கள பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவா. செனிப்பு என்ன சின்ன நேம் கேட்பாரு. உடனே அம்மாவும் பொண்ணும் இங்க இருந்து போயிடுவாங்க. அப்பா, நான் என்னோட அத்தையை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. கல்யாணத்துக்காக ஷாப்பிங் பண்றதுக்கு ஆரிஃப் கூட அவ வெளில போயிருக்கான்னு சொல்லுவாரு. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேப்பா. எனக்கு எல்லாமே தெரியும்டா, என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு
தெரியுது அவங்க 2 பேரும் வெளில போயிருக்காங்க. நீ உன்னோட அப்பாவை மான்ஸ்டர்னு நினைக்கிறியா நினைப்பாரு. அப்பா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கலன்னு சொல்லுவா. சரிடா ரொம்ப நேரம் இங்க இருக்காத, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லுவாரு. உடனே இங்கிருந்து போயிடுவா. லெவன் சின்னட பக்கத்தாக வந்திருப்பாரு. இவர்கிட்ட டீ கொடுத்துட்டு பேச ஆரம்பிப்பான். ஏற்கனவே ரொம்ப சுமையா இருக்கு, இந்த டீ குடிச்சா கொஞ்சம் இதமா இருக்கும். எனக்கு என்னோட சித்தப்பாக்கு நடுவுல இப்பவும் சண்டையா தான் இருக்குன்னு சொல்லுவான். ஏன்பா இப்படி பேசிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாரு. இந்த உலகம் மொத்தமும் மால் ஃபங்க்ஷனா இருக்கும்போது என்ன பண்றதுன்னு கேட்பான். மால் ஃபங்க்ஷன் எதுவும் இல்ல, மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வேலை செய்யாது, அவ்வளவுதானே சொல்லுவாரு. நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்பார்க்காத ஒண்ணு நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி தெரியுதுன்னு கேட்பான். படிப்பு உலகம் முழுக்க பரவி இருக்கு, அதை விட தெளிவா சொல்லணும்னா படிப்பு இல்லைன்னா வேற விஷயத்த கூட பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ல விளையாடுற கேம் கூட எல்லா இடத்துலயும் பரவி இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க இது மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்பான். சில நேரத்துல அதுல அம்பு கூட வரும்னு சொல்லுவாரு. அப்போ உங்களுக்கு விளையாட தெரியும்னு சொல்றீங்களான்னு கேட்பான். இந்த உலகத்துல கேம்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க நிறைய முறை விளையாடிட்டே இருந்திருப்பாங்க. திரும்ப திரும்ப தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறவங்களால மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். ஒன்னு கிராபிக்ஸா இருக்கணும், இல்லைன்னா ஸ்கிரிப்டா இருக்கணும், இல்லைன்னா அதுல உள்ள கேரக்டரா இருக்கணும்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க இதுல எதுவுமே இல்லைன்னு சொல்ல போறீங்களான்னு கேட்பான். ஆமா, நான் டிஃபிகல்ட்டான லெவல்ல இருக்கேன். கேம்ல சக்சஸ் ஆகணும்னா டிஃபிகல்ட்டான லெவல்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கேம் டிஃபிகல்ட்டா இல்லாம ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா கேமை யாரும் விளையாட மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. அப்ப இதை நீங்க உங்களோட வாழ்க்கையில ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்பான். அப்படித்தான் நினைக்கிற, வாழ்க்கை நம்ம விருப்பப்படுற பாதைக்கு நம்மள அனுப்புதுன்னு சொல்லுவாரு. வயத்துக்கும் ஹோப்புக்கும் நடுவுல இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆனா இங்க கூட யாரு பிரச்சனையை கிரியேட் பண்றதுன்னு கேட்பான். எனக்கு புரியல, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கன்னு கேட்பாரு. கேமை டிஃபிகல்ட்டா மாத்துறாங்கல்ல, என்ன மாதிரி அதை பத்தி கேட்டுன்னு சொல்லுவான். ஒவ்வொரு கேமுக்கும் வேறுபட்ட டிஃப்ரெண்டான லெவல்ஸ் இருக்கு. யாரெல்லாம் அன்யூஷுவலான எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க டிஃபிகல்ட்டான சாய்ஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு, சின்னாடி நம்மளோட கேம்ல நீ விளையாடும் போது டிஃபிகல்ட்டான லெவலை நீயே தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லுவாரு. சின்னடிக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது மாதிரி என்ன கேட்பான். என்னோட சித்தப்பா கூட சண்டை போறதை நிறுத்தி செல்லுக்குள்ளேயே என்னால லாக் பண்ணி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோமான்னு கேட்பான். இதை பத்தி நம்ம திரும்பவும் பேசலாம்னு சொல்லுவாரு. அப்ப இதுவும் கிட்டத்தட்ட அட்ரினலின் அடிக்ஷன் மாதிரியான்னு கேட்பான். சின்னடி இது ட்ரக் மாதிரி கிடையாது, அதுக்கும் மேலன்னு சொல்லுவாரு. இப்ப நம்மளோட ரிலிஜன்ல ஓபியம் வரைக்கும் வந்துட்டுன்னு சொல்லுவான். இல்ல இது ட்ரக் அடிக்ஷன் கிடையாது, சுனைட் நீ சானை பத்திலாம் அவன் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ உனக்கு தெரியும்ல. சுனைட் நான் சொல்றத கவனமா கேளு, கடைசியா நீ யாரையாவது காயப்படுத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. சான் இங்கதான் இருக்கான்னு சொல்லுவான். எங்கன்னு கேட்பாரு. எங்களோட இடத்துல தான் இருக்கான், அவன் கெட்ட பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறான்னு சொல்லுவான். அப்ப நீ அவனை மன்னிச்சு விட்டுட்டியான்னு கேட்பாரு. நான் தான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லலாம், அவன் வேணும்ட்டு எதுவும் பண்ணலன்னு சொல்லுவான். அவன் குரியலா நடந்துகிட்டான்றதாக நீ குரியலா நடந்துக்கல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாழ்த்துக்கள், வெல்டன்னு சொல்லுவாரு. ஒருவேளை அவன் மட்டும் வேணும்ட்டு பண்ணியிருந்தானா சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அவனை நான் கண்டிப்பா அடிச்சு வச்சிருந்திருப்பேன். எல்லாருமே சாய்ஸை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ஏழையா இருக்காங்க. ஒரு ஏழை தன்னோட தேவைக்காக திருடுனாங்கன்னா அவங்களோட கையை வெட்டி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது. இதுல பிரச்சனைக்கான காரணம் திருட்ட தன்னோட குலதொழிலா வச்சிருக்கவங்க தான். எனக்கு பிடிச்சவங்களை காயப்படுத்துறத நினைச்சு நான் எப்பவுமே ரிக்ரெட் பண்ண மாட்டேன். அது என்னோட சித்தப்பா இருந்தாலும் சரி, இந்த மொத்த இடத்துக்கு நான் பிரச்சனையை ஏற்படுத்துவேன், அவருக்கு முன்னாடி போயிட்டு நினைப்பேன். ஆமா, நீங்க முக்கியமான ஏதோ ஒரு விஷயத்த பத்தி என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, அதை பத்தி சொல்லுங்க நினைப்பான். இவன் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அப்புறம் இவரால எப்படி சொல்ல முடியும்? இல்லப்பா, நான் அவன்கிட்ட ஒரு டாபிக்கை பத்தி பேசுறதாக வந்தேன், ஆனா இதுக்கப்புறம் அதை பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவாரு. மாஸ்டர் விற்குள் ஏதாவது சொன்னாங்களா? இதுதான் கடைசி சாப்டர், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது முடிஞ்சிடணும். அல்லாவோட இருப்பத்தோட உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னு சொல்லுவான். என்னால சுனைட் கிட்ட இருந்து சுனைட காப்பாற்ற முடியல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாரு. கதவு தட்டுற சத்தம் கேட்கும், உள்ள வர சொல்லுவாரு. நைம் தான் உள்ள வருவாரு. என்ன சின்னி அவகிட்ட பேசினியான்னு கேட்பாரு. மாஸ்டர் நான் அவகிட்ட பேசினா அவ பொய்ன்னு சொல்லிட்டான்னு சொல்லுவாரு. பாத்தீங்களா மாஸ்டர், எல்லாருமே நமக்கு எதிராகிட்டாங்கன்னு சொல்லுவான். என்ன பாவனோட குடும்பத்துல உள்ள ஒருத்தரை கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையான்னு கேட்பாரு. மாஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் சரியா, அவன் நான் சொல்றதை கேட்க மாட்டான், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்லுவாரு. என்கிட்ட எதையோ கேட்கணும்னு நினைக்கிறேன்னு புரியுது, சரி கேளுன்னு சொல்லுவாரு. மாஸ்டர் ஏமாத்துறது பாவம், அதே மாதிரியே பொய் சொல்றதும் பாவம் தானே, இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா 2 முஸ்லிம்ஸ் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களால பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், போர்ல கூட அவங்களால ஜெயிக்க முடியும், நான் உங்களுக்கு ஃபேவர் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லுவாரு. டைமிங் அப்படிலாம் எந்த ஒரு விஷயம் இல்லை, நீ எதுவும் பண்ணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம போர்ல தானே இருக்கோம், நம்மளோட எதிரி சுனைடு தானே, அவங்களுக்கு ஆயுதமா இருக்கேன், சுனைடுக்கு எல்லாமே தெரியும்னு என்னோட பொண்ணு என்கிட்ட சொன்னான்னு பெரியவங்களுக்கு முன்னாடி நான் வந்து சொல்றேன்னு சொல்லுவாரு. டைம் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பான். பாருங்க, எல்லாருமே என்ன கெட்டவன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் இது எல்லாத்தையும் நான் என்னோட பொண்ணுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு. நீங்க மட்டும் முடிச்சுட்டு ஆகிட்டீங்கன்னா சுனைட் என்னோட தங்கச்சி 2 பேருக்கும் உங்களால தண்டனை கொடுக்க முடியும், ஆனா என்னோட பொண்ணை மட்டும் நீங்க மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவாரு. இல்ல இதனால ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை சுனைடுக்கு இந்த பதவி கிடைச்சிருச்சுன்னா இந்த மொத்த இடமும் நாசமாகிடும். ஹானஸ்டா சொல்லணும்னா நைம் சொல்றதான்
சரி நாம இதை பண்ணா சரியா இருக்கும்னு சொல்லுவான். உண்மை சொல்லணும்னா இதை யாரும் பொய்ன்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. பாவம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இந்த கதவுகளுக்காக நம்ம இதை பண்ணிதான் ஆகணும். நான் பெரியவங்களுக்கு முன்னால நீ சின்னட பத்தி சொல்லிடுன்னு சொல்லுவாரு. அல்லாதான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு சாடிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாரு. ஓகே, இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.